யாருமே எதிர்பார்க்காத மாரி இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்தது. ஸோ, இன்னைக்கு ஜோடி ஆர்ஐடி சீசன் 3லேருந்து யார் எலிமினேட்டர் அண்ட் யார் வந்து டைரக்ட்டா வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துருவோம். அந்த செகண்ட் ஃபைனலிஸ்ட்டில தான் வந்து ஒரு செம ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து குடுத்தாங்க. ஸோ, என்ன அப்படின்னா, இன்னைக்கு பக்தி பாடல்களுக்கு நேத்து ஆடாத 3 ஜோடிகள் இன்னைக்கு வந்து கன்டின்யூ பண்றாங்க. அதில ஃபர்ஸ்ட் ஜோடியா வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா, கோபிகா. ஸோ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராமாயணம் பேஸ் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதில வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ, எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கி பாய் ஃபயர் வந்து குடுத்துருந்தாங்க. அதே மாரி 3 கிரீன் லைட்டும் வந்து வந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மீட்லயும் 10 அவுட் ஆஃப் 10 வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ, பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸு. ஸோ, ஓகே இவங்க தான் வந்து ஃபைனலிஸ்ட்டா வந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் செகண்டா வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து ஷஹாத் அண்டு சஹத் அண்ட் ஷஷாங்க் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே வந்து ஒரு செம்ம ஹை பட்ஜெட்டான ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது ஒரு வேறு மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு யூனிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சோஃபாரு. அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச அடுத்த செகண்டே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை டேரக்டாக ராக்கி பாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராக்கி பாய் ஃபயர் கொடுத்துட்டாங்க. 3 க்ரீன் லைட்ஸ் கொடுத்துட்டாங்க. 10 அவுட் ஆஃப் 10 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜட்ஜஸ் யூஷுவலாக வந்து ராக்கி பாய் கொடுத்துட்டு போய் உட்காருவாங்க. பட் வந்து டேரெக்டாக 3 ஜட்ஜஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜுக்கு போயிட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கவுண்ட் டவுன் வந்து எண்ணுறாங்க. 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு ஷஷாங்க் அண்ட் சாஹத் இவங்க தான் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ, அங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும்ல. ஸோ, இன்னும் ஒரு ஜோடி சுஜித் அண்ட் பவித்ரா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு கேள்வி வரும்போது அதுக்கும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கொடுத்தோம்ல, இப்போ இதோட ஒரு சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாராவது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து போகலாம், நெக்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுஜித் அண்ட் பவித்ரா இவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ்டு கமெண்ட்ஸ் தான் வந்து வருது. ஸோ, ஏன் வந்து லைட்டாக சொதப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தாங்க. பட் 3 க்ரீன் லைட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு நல்ல டான்சர்ஸ் நாங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8 அவுட் ஆஃப் 10 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ, அவங்களுக்கு இதுதான் வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. ஸோ, அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இருந்தது. அதை வந்து சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஜோடி ஆஃப் த வீக் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஷஷாங்க் அண்ட் ஷஹாத் இவங்களுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக இவங்க ஆகிட்டாங்க. ஆல்ரெடி வந்து அர்ஷிதா அண்ட் அனீஷ் வந்து ஃபைனலிஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ, நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரம் எலிமினேஷனை பற்றி வந்து டாக் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபின் அண்ட் நம்ம ஷர்மி அதுக்கப்புறம் பவித்ரா அண்ட் சுஜித் நீங்கள் 2 பேர் தான் லீஸ்ட்டாக இருக்கீங்க. பட் நீங்கள் ஒரு நல்ல டான்சர்ஸ் அப்படிங்கிறனால வந்து நாங்கள் க்ரீன் லைட் வந்து கொடுத்துட்டோம். ஸோ, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் செமிஃபைனலில் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வாரம் எந்த ஒரு எலிமினேஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ, நெக்ஸ்ட் வீக் வந்து செமிஃபைனல் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்ஐடி சீசன் 3 அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.